நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வசனம் 4, ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 4. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது. இந்த வசனத்தை தேவ தூதன் தாமே கொர்நேலேயு என்ற பேர் கொண்ட மனிதனிடத்துல சொல்கிறாரு. இந்த கொர்நேலேயு யாருன்னு பார்க்கலாம். இத்தாலியா பட்டாளத்துல 100க்கு அதிபதியா இருக்கிறவர் தான் இந்த கொர்நேலேயு. இவர் யூதன் அல்லாத புறஜாதியரா இருக்காரு. இவர் எப்படிப்பட்டவர், இவர் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல விவரித்து சொல்றாங்க. இவர் தேவ பக்தி உள்ளவரும் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கெல்லாம் மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவரா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல கொர்நேலியுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியல. அவர் புறஜாதியா இருக்காரு. அவர் தேவனுக்கு பயந்து இந்தபடியா நீதியாக வாழ்ந்திருக்கிறதுனால தேவன் அவருக்கு இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்த சித்தமா இருக்காரு. அதனாலதான் இந்த தூதனை அனுப்பி பேதுரு அங்க யோப்பா பட்டணத்துல தான் அருகில் இருக்காரு, அவரை கூட்டிட்டு வரும்படியாக கட்டளை கொடுக்கறாங்க. அந்தபடியே கொர்நேலேயு தன்னிடத்துல வேலை பார்க்கிற ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு ஆளை அவர் கூடவே இன்னும் 2 பேரையும் அனுப்பிச்சு பேதுருவை அழைத்து வரும்படி சொல்றாரு. பேதுருவிடத்துல போயிட்டு இவருடைய ஆட்கள் சொல்லும் போது கூட அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு 22வது வசனத்துல சொல்லியிருக்காங்க. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலேயு அப்படின்னு விவரிக்கிறாங்க கொர்நேலேயு பத்தி. அப்ப இவர் தேவனுக்கு முன்பாக மாத்திரல்ல, மனிதர்கள் முன்பாகவும் நீதிமானாகவும் தேவனுக்கு பயப்படுகிறவராகவும், யூத ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நல்லவங்கன்னு சொல்லி சாட்சி கொடுக்க மாட்டாங்க. ஆனா யூத ஜனங்களாலையும் நல்லவர்ன்ற நற்சாட்சி பெற்றவரா இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு விவரிக்கிறாங்க. அந்தபடியான ஒரு மனிதனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரு. அதனால்தான் பேதுருவை அழைப்பித்து சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. அதே போல தேவனுக்கு பயந்து நடக்கிறவரா இருக்கிற இவரு பேதுரு இயேசு கிறிஸ்துவ பற்றிய நற்செய்திய அவர் அறிவிக்கும் போது அவங்க எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உடனே அவங்கள அந்நிய பாஷையில நிரம்பி எல்லாருமே அபிஷேகம் பெற்றவர்களா மாறுறாங்க. அதை பார்க்கும்போது பேதுருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. புறஜாதியருக்கும் ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறாரு, அதுவும் அவங்கள அறிந்து கொண்டு விசுவாச நேரம் முதலேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் காண்பிக்கிறாங்க. அதாவது நம்ம எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறபடி நாமளும் திருவசனமாகி சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாகும் போது பரிசுத்த ஆவியானவரால இயேசு கிறிஸ்துவுக்குள்ள முத்திரை போடப்படுறோம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி முத்திரை போடப்படுறது எப்படி தெரியுது? அதை வெளிப்படுத்துறதுக்காகவே பரிசுத்த ஆவியின் வரத்தினால நிரப்பப்படுறாங்க. அந்த அந்நிய பாஷையில் நிறையும் போது பேதுருவுக்கும் இவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாருங்கிறது வெளிப்படையா தெரிய வருது. இந்தபடியா புறஜாதியும் தேவன் ரட்சிக்க விரும்புறாருன்னு கொர்நேலேயு மூலம்தான் அப்போஸ்தலர்களும் தெரிந்து கொண்டாங்க. அப்படி கொர்நேலேயு தெய்வ பக்தியுள்ளவராகவும் நீதி செய்கிறவராகவும் அநேகருக்கு தான தர்மம் செய்கிறவராகவும் இருந்திருக்காரு. எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவரா இருக்காரு. இந்தபடியான குணநலங்கள் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளிடத்துல இருக்கும் போது ஆண்டவர் அவங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு, தன்னை வெளிப்படுத்த சித்தமாகவும் இருக்காரு. அப்போ ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நம்ம இடத்துல இதை காணப்படும் போது ஆண்டவர் இன்னும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாரு. முக்கியமா இந்த தான தர்மங்கள் செய்யறவங்களை பத்தி மத்தேயு 26வது அதிகாரத்துல மத்தேயு 25வது அதிகாரத்துல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இந்தபடியாக தான தர்மங்கள் செய்யறவங்கள ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களா பாக்குறாங்க இல்லையா?
இந்த மாதிரியான நற்குணங்கள் நம்ம இடத்துல இருக்கணும். நம்மளும் அநேக இடத்துல நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். அப்போ தேவனுக்கு இன்னும் பிரியமான பிள்ளைகளாக நாம் நடக்க முடியுங்கிறத இன்றைக்கு கொர்நேலியை காட்டி தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. இதை அறிந்தவர்களா? நம்ம இடத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? தேவன் நீதியாய் நடந்து கொள்ளும்படியா நமக்கு வார்த்தைகளை கற்பிச்சிருக்காரு. அந்தபடி நீதியாய் நடந்து கொள்கிறோமா? அநேகருக்கு தான தர்மம் செய்கிறோமா? இந்தபடியான குணநலன்கள் நம்ம இடத்துல இருந்தால் தேவன் நம்மளை குறித்த சந்தோஷத்தோடு இருப்பார் இல்லையா? அதற்காகவே இந்த வசனங்களை காண்பிக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்தினோம் ராஜா. அப்பா, கொர்நேலியு என்ற புறஜாதியர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத போதும் அவரிடத்தில் காணப்பட்ட தேவ பக்திக்கும் தேவ பயத்துக்கும் அப்பா நீதியாய் நடந்து அநேகருக்கு தான தர்மம் செய்து எல்லாரிடத்திலும் நற்சாட்சி பெற்றவராய் இருக்கும் போது உமக்கு பிரியமானவராய் இருந்திருக்காருங்கிறத காண்பிக்கிறீங்களே தகப்பனே. அப்பா, உம்மை அறியாத பிள்ளைகளை நீர் இவ்வளவாய் நேசிக்கும் போது அப்பா, உம்மை அறிந்து கொண்ட எங்களிடத்துல இந்தப்படியான நற்குணங்கள் காணப்பட தேவரீர் அப்பா எங்களுடைய இருதயத்துல செம்மையான வார்த்தைகளை அருளி செய்திருக்கீங்க தகப்பனே. அப்பா, இதை அறிந்தவர்களாய் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் உமக்கு பயந்த நீதிமான்களாகவும் தகப்பனே அநேகருக்கு தான தர்மம் செய்கிறவர்களாகவும் எங்களை மாற்றி அருளுங்க தகப்பனே. அப்பா, இந்த நாட்களில் பொருளாசை காணப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க தகப்பனே. இவர்களுக்கு மத்தியில் அநேகருடைய காரியங்களை விசாரிக்கிறவர்களாகவும் அநேகருக்கு நன்மைகளை செய்கிறவர்களாகவும் எங்களை மாற்றிருங்க ராஜா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.